ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். திரையரங்குகளில் 200 கோடிக்கு மேல் வசூல் வேட்டையாடிய மஞ்சுமல் பாய்ஸ் படத்தினுடைய ஓடிடி ரிலீஸ் குறித்த தேதி அறிவிப்பு வெளியாகியிருக்குங்க. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே என சமூக வலைத்தளங்களில் தற்போது இந்த பாடல் தாங்க ட்ரெண்டிங்காக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் தான். மலையாளத்தில் வெளியாகி கேரளாவை விட தமிழ்நாட்டில் வசூல் வேட்டை நடத்தி வருகிறது மஞ்சுமல் பாய்ஸ். கடந்த 2006ஆம் ஆண்டு கொடைக்கானல் குணா குகையில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு உருவான படம்தான் இந்த திரைப்படம். தமிழ்நாட்டு மக்களினுடைய அமோக வரவேற்பை பெற்றுள்ளது என்றே நாம் சொல்ல முடியும். கேரளாவின் எர்ணாகுளம் மாவட்டத்தைச் சேர்ந்த மஞ்சுமல் என்ற சின்ன கிராமத்தை சேர்ந்த நண்பர்கள் குழு ஒன்று கொடைக்கானலுக்கு சுற்றுலா வருகிறது. அதில் ஒருவர் குணா குகையில் தவறி விழுந்து விடுகிறார். அவரை அவரது நண்பர்கள் குழு எப்படி மீட்டது என்பதே இந்த படத்தினுடைய கதையாக அமைந்தது. இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் நடித்த குணா படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலன் என்ற பாடல் இடம்பெற்றிருந்தது. இது தமிழ் ரசிகர்களுடன் மஞ்சுமல் பாய்ஸ் படம் கனெக்டாக பெரிதும் உதவியது. இதனால் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்க்க இன்று வரை தமிழ்நாட்டில் மக்கள் கூட்டம் கூட்டமாக தியேட்டருக்கு படையெடுத்து வருகின்றார்கள். 5 கோடி செலவில் எடுக்கப்பட்ட மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் 100 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது. மலையாள சினிமாவில் அதிவிரைவில் 100 கோடி வசூலித்த திரைப்படம் என்ற பெருமையையும் மஞ்சுமல் பாய்ஸ் பெற்றுள்ளது. உலகளவில் 200 கோடிக்கு மேல் வசூல் அள்ளிய முதல் மலையாள படம் என்ற சாதனையை மஞ்சுமல் பாய்ஸ் படைத்துள்ளது. அது மட்டுமன்றி தமிழ்நாட்டில் மட்டும் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் 60 கோடிக்கு மேல் வசூலித்து வரலாறு படைத்துள்ளது என்றே நாம் சொல்லலாம். திரையரங்கில் சக்கப்போடு போட்ட மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் வருகின்ற ஏப்ரல் 5ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திரைப்படத்தை சிதம்பரம் இயக்கியிருந்தார். இது கொடைக்கானலில் உள்ள குணா குகையில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.